இங்கே கூடியிருக்கக்கூடிய, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய, ஆங்காங்கே நிற்கக்கூடிய எனதருமை தொப்புள்கோடி சகோதர சகோதரிகளே, வியாபார பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவனாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை தெற்கு மாவட்டம் பேராவூரணி கிளை சார்பில் போதை பொருள் எதிர்ப்பு பேரணி கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் அளவிற்கு பெண்கள், ஆண்கள், சிறியவர்கள், முதியவர்கள் என்று சொல்லி அனைவருமே இங்கே அடிக்கக்கூடிய இந்த உஷ்ணத்திலேயும் தன்னுடைய பெற்ற குழந்தையை இடுப்பிலே சுமந்து கொண்டு 2.5 கிலோமீட்டர் போதைக்கு எதிரான பதாகைகளை ஏந்தி போதையை ஒழிக்க வேண்டும் என்று கோஷங்களை இட்டு கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் அளவிற்கு ஏன் இவர்கள் இந்த கோஷத்தை போட வேண்டும்? அதுவும் குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தில் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் போராட்ட களத்திற்கு வெளியே வருவது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு அவர்கள் வீதியில் இறங்கி தான் பெற்ற குழந்தையோடு இன்றைக்கு போதைக்கு எதிராக முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே மட்டும் இது நடக்கவில்லை. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நகரங்கள், பல்வேறு கிராமங்கள், பல்வேறு பெரு நகரங்களில் வீதி வீதியாக இஸ்லாமிய சமூகம் ஏன் வீதிக்கு இறங்கி போதைக்கு எதிராக இன்றைக்கு போராட்டத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், கோஷங்களை இட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த அளவிற்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு போதையினுடைய கலாச்சாரம் புழக்கம் மிகப்பெரிய அளவிற்கு தேசம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. ஒரு காலத்தில் பாக்கு வெத்தலை போடுவதற்கு பயந்த சமூகமாக இருந்தார்கள். மாப்பிள்ளை பார்க்க வருகிற பொழுது அவருக்கு பாக்கு வெத்தலை கூட போடக்கூடிய பழக்கம் இல்ல, அதை போதை பழக்கமாக அன்றைக்கு அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். இன்றைக்கு அது மருவி பீடியாக, சிகரெட்டாக, சாராயமாக, கஞ்சாவாக, அபீனாக இன்றைக்கு கொடைக்கானல்ல ஒரு காளான் விற்கப்படுகிறதாம். ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அங்கே வரிசை கட்டி நிற்கிறார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு தேசம் முழுவதும் போதை பழக்கம் என்பது அந்த அளவிற்கு வியாபித்திருக்கிறது. தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா வட்டத்திலும் ஒரு காலத்துல ஒரு கிராமத்துக்கு போனா ஒரு 4 குடிகாரன் இருப்பான். அந்த 4 குடிகாரனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவார்கள், அடையாளப்படுத்தி விடுவார்கள். இன்றைக்கு வீட்டிற்கு 2 குடிகாரர்கள், குடும்பத்திற்கு ஒரு குடிகாரன், வீட்டிற்கு ஒரு கஞ்சாடிக்கு, வீட்டிற்கு ஒருவன் கூலி வைக்கக்கூடியவன். அந்த அளவிற்கு போதை என்பது சின்ன பிள்ளைகளிலிருந்து பெண்ணும் பெரிய எல்லா மட்டத்திலும் வியாபித்து போய்விட்டது. இந்த தேசம் எந்த அளவிற்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று தெரியுமா? அதனால்தான் இன்றைக்கு போதை கலாச்சாரத்திலிருந்து விடுபட்ட ஒரு சமுதாயம். திருமலை குர்ஆன் போதிக்கிறது, போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம், தடுக்கப்பட்டது. எனவே முஸ்லிம் சமூகம், மார்க்கத்தை விளங்கிய மக்கள், பெரும்பாலான மக்கள் போதை பழக்கத்திலிருந்து, மதுவிலிருந்து, கஞ்சாவிலிருந்து விடுபட்டிருப்பார்கள். மார்க்கமறியாத சில முஸ்லிம்களை தவிர. ஏனென்றால் மார்க்கம் அவர்களுக்கு அதை ஹராமாக ஆக்கியிருக்கிறது, தடுக்கப்பட்டிருக்கிறது. மது மட்டும் போதை அல்ல, போதை தரக்கூடிய உன்னுடைய சிந்தனை திறனை, உன்னுடைய பகுத்தறிவை மழுங்கடிக்க செய்யக்கூடிய, மனிதனாக மனிதன் நடக்கக்கூடிய, மிருகத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடிய அந்த பகுத்தறிவை மழுங்கடிக்கக்கூடிய போதையை நபிகளார் அவர்கள் முதலாவதாக தடை செய்தார்கள். அந்த நபிகளாரை பின்பற்றக்கூடிய சமூகம் இன்றைக்கு பெரும்பாலான இஸ்லாமியர்கள் போதையிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் ஏன் இவர்கள் போராட வேண்டும்? கேள்வி வரும்ல.
தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான இடங்கள்ல சின்னஞ்சிறு பிள்ளைகள் கொடிகையில ஏந்தி பதாகைகளை ஏந்தி ஏன் போதைக்கு எதிராக, மதுவிற்கு எதிராக, கஞ்சாவிற்கு எதிராக, கூழ்லிப்புக்கு எதிராக, ஹான்ஸிற்கு எதிராக, பான்பராக்கிற்கு எதிராக, குட்காவிற்கு எதிராக ஏன் கோஷப்பட வேண்டும்? ஏனென்றால் இந்த சமுதாயம், இந்த ஒழுக்கமுள்ள சமுதாயம் நாளைக்கு மிச்சம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாளைக்கு இந்த தேசம் வளர்ச்சி பாதையை நோக்கி நகர வேண்டும் என்று சொன்னால் போதை இல்லாத தேசமாக மாற வேண்டும். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி எங்கே இருக்கு தெரியுமா? இங்கே கூடி இருக்கிறது இந்த இளம் தலைமுறையினர் கைகளிலேதான். இங்கே நிற்கக்கூடிய இளம் பிள்ளைகள் கையிலேதான் இந்தியாவுடைய வளர்ச்சி இருக்கிறது, வல்லரசு இருக்கிறது. இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியில் 60% பங்கு வகிக்கக்கூடியவர்கள் வளரும் தலைமுறைகள். அப்படிப்பட்ட வளரும் தலைமுறை இன்றைக்கு சின்ன பள்ளிக்கூடத்திலிருந்து 5வது படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலேயே சாராயம் வைத்து பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது, கஞ்சா விநியோகம் சப்ளை செய்யப்படுகிறது, சாக்லேட் வடிவில் கொடுக்கப்படுகிறது, பசை வடிவில் கொடுக்கப்படுகிறது. எங்கேயோ இருந்தது இதெல்லாம், சர்வதேச நாடுகள் அங்கே இருந்ததெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இந்திய தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான குக்கிராமங்கள் வரைக்கும் எல்லா பள்ளிக்கூடங்களிலும் சர்வசாதாரணமாக கள்ள முட்டாய் கிடைப்பது போல கிடைக்கிறது. எவ்வளவு கொடுமை! கிட்டத்தட்ட 2 தலைமுறை ஒட்டுமொத்தமாக சீரழிந்து போய் கிடக்கிறது. எங்கே அப்புறம் நாடு வல்லரசாகும்? எத்தனையோ திட்டம் போடுகிறார் பிரதமர், போடுகிறார். 2020 போட்டார் नासा मुक्त भारत अभियान, हमारा देश में नासा मुक्ता अभियान भारत அப்படின்னு சொன்னார். என்னடா அப்படின்னு பார்த்தா போதை இல்லாத தேசம் 2020 4 வருடங்கள் ஆகிவிட்டது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கஞ்சாவினுடைய புழக்கம், அபினுடைய புழக்கம், கொக்கையினுடைய புழக்கம் பல அந்நிய நாடுகளில் இருந்து உள்ளே வருகிறது. எப்படி வருது? புழக்க விட்டுட்டு, பழக்கப்படுத்த விட்டுட்டு, சிறுவர்கள் கரங்கள் வரைக்கும் இன்றைக்கு போதை கலாச்சாரத்தை விதைத்து விட்டு ஒழிக்க போறேன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார். நாசா முக்தா பாரத் அபியன் செயல்படுமா? வெறும் கோஷம் மட்டும் போட்டா? கைகளிலே அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள், ஆட்சியை வைத்திருக்கக்கூடியவர்கள், அவர்களை மீறி கஞ்சா வந்துருமா? ஊருக்குள்ள போதை பஸ்துக்கள் வந்துருமா? கடற்படை அவர்கள் கைகளிலே இருக்கிறது, விமானப்படை அவர்கள் கைகளிலே இருக்கிறது, எல்லா படைகளும் அவர்கள் கைகளிலே இருக்கிறது. சாதாரணமா ஒரு ஏர்போர்ட்ல உள்ள போயிட்டு வெளியே வர முடியாது, அந்த அளவுக்கு செக்கப் இருக்கிறது. ஒரு மொபைல் போன் எக்ஸ்ட்ரா, ஒரு மொபைல் போன் கொண்டு வந்தா கேள்வி கேட்கப்படுகிறது. எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிராம் தோடு நம்மளுடைய சம்பாதியத்தில் நாம வரி கட்டி வாங்கிட்டு வரக்கூடிய தங்கத்திற்கு, தோடுக்கு கேள்விகள் கேட்கப்படுகிறது. வேற நாட்டிலிருந்து டன் கணக்காக துறைமுகங்கள் வழியாக வருகிறது, வான்வழி வழியாக வருகிறது. எப்படி புழக்கத்துக்கு வந்துச்சு? தடுக்க வேண்டிய பொறுப்பு யாரு? அதிகாரம் கைகளிலே வைத்திருக்கக்கூடியவர் யார்? தடுக்கணுமா இல்லையா? இல்லை என்று சொன்னால் இந்த தேசம் மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கே மிகப்பெரிய குற்ற செயல்கள் எல்லாம் ஈடுபடுகிறது. காவல்துறையே கிட்ட போகுவதற்கு பயப்படுகிறார்கள். சின்ன பைய கிட்டக்க போயிடாதீங்க, கொஞ்சம் ரக்கடா இருப்பான், ஒரு பேஷனா இருக்கிறான், முடிவெட்டெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு, பைக்க பார்த்தா பயமா இருக்குங்க, வேலைக்கும் போறதில்ல, ஒண்ணுக்கும் போறதில்ல. ஆனால் கைகளிலே காசுகள் புழங்கிக் கொண்டே இருக்கிறது. கிட்டக்க மட்டும் போயிடாதீங்க பாய். காவல்துறை அஞ்சுகிறது. ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுக்கும் தேசத்திற்கும் பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல்துறை இன்றைக்கு போதை ஆசாமிகளை பார்த்து பயப்படுகிற கூடிய ஒரு நிலை சுதந்திர இந்தியாவில் எவ்வளவு மோசமான நிலை, ஆபத்தான நிலை நாளைக்கு நம்மளுடைய இல்லத்திற்கு வந்துவிடக் கூடாது. எனவேதான் இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று கோரிக்கைகளை வைக்கிறோம். நாட்டினுடைய தமிழகத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2022 ஆகஸ்ட் 11
மாவட்ட கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களையும் அனைவரையும் அழைத்து மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்துகிறார். 2022 ஆகஸ்ட் 11 உறுதிமொழி எடுக்கிறார். கையை நீட்டி போதைக்கு எதிராக நாம் வீர தீரமாக செயல்பட வேண்டும், போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும், போதை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார். உறுதிமொழி ஏற்கிறாங்க. யாரு? நாம பேரணி போனா ஓகே, நாம கோஷம் போட்டா ஓகே. ஏன்? நாம் எல்லாம் சாமானியர்கள். சட்டத்தை இயற்றக்கூடிய, தண்டிக்கக்கூடிய, ஆட்சியை கையில் வைத்திருக்கக்கூடிய மக்கள் அல்ல, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அல்ல. நாமெல்லாம் ஜனநாயக ரீதியாக மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பிரச்சாரத்தின் மூலமாக, விழிப்புணர்வின் மூலமாக, கோரிக்கைகள் மூலமாக, போராட்டத்தின் வடிவிலே அரசாங்கத்திற்கு, ஆளக்கூடிய அதிகாரத்திற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய சாதாரண சாமானிய மக்கள். நாம கையை நீட்டி உறுதிமொழி சொன்னா ஓகே. நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் மதுவிற்கு எதிராக, கஞ்சாவிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகள், உயர்மட்ட அதிகாரிகள், ஒவ்வொரு மாவட்டத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அனைவரும் சேர்ந்து கூட்டாக எடுக்கிறார்கள். என்ன உறுதிமொழி? போதையிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க தான் போய் அறிவுரை சொல்லணும். போதை ஆசாமிகளை பார்த்தால் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். போதைக்கு எதிராக நாம் மிகப்பெரிய அளவிற்கு போர் பிரகடனத்தை செய்திருக்கிறோம் சொன்னார். செய்தாரா? போதைக்கு எதிராக நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் என்று சொன்னார். மாறினாரா? ஒன்னும் நடக்கல. கஞ்சா வேட்டை 1.0, கஞ்சா வேட்டை 2.0, கஞ்சா வேட்டை 3.0. இன்னைக்கு அந்த கஞ்சா வேட்டை எங்க இருக்குன்னு தெரியல. படத்தினுடைய ட்ரெய்லர் மாதிரி வருது. ஆனால் நாளுக்கு நாள் கஞ்சாவினுடைய புழக்கம் ஸ்கூல் வரைக்கும் வந்துருச்சு. பல்வேறு நிலைகள் வந்திருக்கிறது. முக்குக்கு முக்கு வியாபாரம் ஜகஜோதியாக இருக்கிறது. கண்டும் காணாமல் அதிகார வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதே பேராவூரணியில் இல்லையா? கஞ்சா புழக்கம் இல்லையா? இருக்கிறது. ஜகஜோதியாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கிறது. அப்ப நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள், இரும்பு கரம் கொண்டு அடக்கக்கூடியவர்கள், நாளைய இளம் தலைமுறையை பாதுகாக்கக்கூடிய அதிகார வர்க்கம் நடவடிக்கை எடுங்க. அதுதான் நம்ம அந்த கோரிக்கையாக வைக்கிறோம். ஏனென்றால் கஞ்சாவினால் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு, மதுவினால் மிகப்பெரிய அளவிற்கு குற்றம் இருக்கிறது, குற்ற செயல்கள் இருக்கிறது. போதைக்கு எதிராக போதை இல்லாத தமிழ்நாடு என்று சொன்னவர் டாஸ்மார்க், அரசாங்கம் நடத்தக்கூடிய டாஸ்மார்க் இருக்குல்ல, அது மட்டும் என்ன ஃப்ரூட் பிக்சரா அல்லது லெமன் சோடாவா அல்லது லெசியா? உள்ள போய், உள்ள உடல்ல போய் அது செரிமானமாகி அதை நல்ல சத்துக்களை எடுத்து வெளியே கொடுக்கக்கூடிய உணவு பதார்த்தமா? டாஸ்மார்க் என்னது? முழுக்க முழுக்க ஆல்கஹால் இல்லையா? அரசாங்கமே அதுல லேபிள் வைத்து விற்பனை செய்யவில்லையா? இந்த மது, இந்த சாராயம், இந்த ஒயின் அத்தனையும் நாட்டுக்கும் கேடு, வீட்டுக்கும் கேடு என்று எழுதி வைத்து விற்கக்கூடிய அந்த விஷ பாட்டிலை அரசாங்கமே விற்குதே. எவ்வளவு பெரிய கொடுமை! உண்மையாவே போதை இல்லாத தமிழகம் என்று உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் மதுவை முதலில் இழுத்து மூடுங்கள். மது கடைகளை இழுத்து மூடுங்கள். மதுவினால் எவ்வளவு உயிர்கள் நாசமா இருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி காவல்துறையில் பணிபுரிந்த, புதிதாக வேலைக்கு சேர்ந்த 23 வயது பெண்மணி, காவல்துறையில் பணிபுரிந்தவர், காவல்துறையில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகலாம் நடந்து போகிற பொழுது பைக் மோதி உயிர் பலியாக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு பெண் படிச்சு வேலைக்கு வர்றதே எவ்வளவு சிரமம், அதுவும் காவல்துறையில வந்து வேலை செய்வது எவ்வளவு சிரமம். அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு வேற மாவட்டத்திலேருந்து இந்த மாவட்டத்துக்கு வந்து பணிபுரிஞ்சு, அது வேற ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு பணியில் இருந்த 23 வயசு சுபப்பிரியா என்கின்ற அந்த பெண் காவல்துறை காவல் அதிகாரி போகிற பொழுது மோதி கொலை செய்யப்படுகிறாள். கொலைதான். யார் செஞ்சது?
நல்ல நிலையில செஞ்சான அவன் சாராயத்தை குடிச்சிட்டு அரசாங்கம் விற்கக்கூடிய மதுபானத்தை அறிந்துவிட்டு அந்த பெண் அதிகாரியை பைக்கை ஏற்றி கொலை செய்கிறான் என்று சொன்னால் இது மாதிரி எத்தனை கொலை, எத்தனை படுகொலைகள் நாளுக்கு நாள் மதுவினால். மதுவுக்கும் போதைக்கும் சம்பந்தம் இல்லாம நாம நடந்து போயிட்டு இருப்போம். அவன் குடிச்சிட்டு வந்து அவன் செத்தாலும் பரவாயில்ல, அப்பாவிகளாக பொதுமக்களை, பெண்களை, அதிகாரிகளை கொண்டுட்டு போயிட்டே இருக்கான். நடவடிக்கை யார் எடுக்கணும்? உரத்த நாட்டுல ஒரு பெண், எங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம், கூட்டு பாலியல் பலாத்காரம் என்று உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது, மத்திய பிரதேசத்தில் நடந்தது என்று. இன்றைக்கு நமக்கு ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உரத்த நாடுக்கு அருகே இருக்கக்கூடிய பாப்ப நாட்டில் ஒரு பெண் 6 இளைஞர்களால், 6 மிருக வெறியர்களால் கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பின்னணியில் என்ன? கஞ்சாதான், போதைதான். நாடு முழுவதும் இன்னைக்கு கூட்டு பாலியல் அதிகரித்திருக்கிறது, கொலைகள் அதிகரித்திருக்கிறது, விபத்துக்கள் அதிகரித்திருக்கிறது, வன்முறைகள் அதிகரித்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், கொலைகள் அதிகரிக்கிறது. எதனால? அவனுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல. இந்த மது என்பது, இந்த போதை என்பது அவனுக்கு மட்டுமானதல்ல. அவன் குடிச்சா அவன் செத்தாண்டா பிரச்சனை இல்ல, சம்பந்தமே இல்லாத குடும்பம் நடுத்தெருவில் இருக்கிறது. இவன் குடிச்சிட்டு செத்து போயிட்டானா குடும்பம் ரோட்ல நிக்குது, பெத்த பிள்ளை அனாதையாக போகிறது. அப்ப போதை இல்லாத தமிழகம் என்று அறிவிக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் முதலாவதாக முதல் திட்டத்தை அவர் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். போதை இல்லாத தமிழகம் கரெக்ட் வேணும், அறிவுபூர்வமான சமுதாயம் உருவாக்கப்பட வேண்டும். சரிதான், எங்கிருந்து? தங்களில் இருந்து ஆரம்பியுங்கள். மதுவிலக்கு என்று சொன்னீர்களே, கொண்டு வந்தீங்களா? எல்லா அரசாங்கமும் எதிர்க்கட்சியா இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு என்று அறிவித்தார்கள். கொண்டு வந்தார்களா? எங்கிருந்து ஆரம்பிக்குது? அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் எதிர்க்கட்சியா இருக்கும்போது, நான் வந்து விட்டால், ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு. கலைஞரை எதிர்த்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு எதிர்க்கட்சியா இருக்கிற பொழுது, நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு. அடுத்து ஜெயலலிதா, நான் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு. அடுத்து ஸ்டாலின், நான் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு. அடுத்து உதயநிதி, நான் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு. அடுத்து இன்பநிதி, நான் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு. எப்பத்தான் மதுவிலக்கு? மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, அரசாங்கம் ஒத்துக்கொள்கிறது. போதையால் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு நாளைக்கு, ஒரு வருஷத்திற்கு மட்டும் 15,000த்திற்கும் மேற்பட்ட உயிர்கள் விபத்துக்களால், போதைகளால் பலியாக்கப்படுகிறது. ஒரு 2 நாடும் சேர்ந்து சண்டை போட்டா எவ்வளவு உயிர்கள் கொல்லப்படுமோ? ஒரு 2 நாடு தன்னுடைய அணு ஆயுதத்தை கொண்டு, ராணுவ பலத்தை கொண்டு, துப்பாக்கிகளை கொண்டு 2 நாடும் போர் புரிந்தால் ஒரு வருஷத்தில் எத்தனை மக்கள் சாகடிக்கப்படுவார்களோ? அதைவிட கஞ்சாவால், மதுவால் இந்த தேசத்தில் மட்டும் ஒரு வருஷத்திற்கு 20,000 மக்கள், 30,000 மக்கள் போதையால் கொலை செய்யப்படுகிறார்கள். இதை தடுப்பதற்குத்தான் இந்த பேரணி. நாளைய தலைமுறையை காக்க வேண்டும், இந்த தேசத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த தமிழ்நாட்டில் போதை இல்லாத இளைஞர்களை உருவாக்க வேண்டும், நாட்டை நல்ல முன்னேற்றத்தின் பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். எனவேதான் இந்த பேரணி. போதை இல்லாத தமிழகம், போதை இல்லாத தேசம் உண்மையாலுமே நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக முதல் கையெழுத்தை நீங்கள் எதற்கு போட்டிருக்கணும்? மதுவிலக்கிற்கு போட்டிருக்கணும். எத்தனை ஆயிரக்கணக்கான குடும்ப பெண்கள் இன்றைக்கு அனாதைகளாக, விதவைகளாக இருக்கிறார்கள் தமிழகத்தில். இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு? டாஸ்மார்க்க படிப்படியாக குறைக்கிறேன் சொன்னவர், இன்னைக்கு நிலைமை என்ன? திருவிழாக்கள் வந்தால், பண்டிகைகள் வந்தால், இஸ்லாமிய பண்டிகைகளுக்கு டார்கெட் வைக்க முடியாது. டாஸ்மார்க் இத்தனை 1000 கோடி ஹஜ் பெருநாள்ல விற்க வேண்டும் என்று டார்கெட் செய்ய முடியாது. நோன்பு பெருநாளில் இத்தனை 1000 கோடி டாஸ்மார்க்கை விநியோகம் செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவு போட முடியாது. ஏன்? டாஸ்மார்க் விற்க மாட்டாங்க, டாஸ்மார்க் போகாது. மற்ற பண்டிகைகள் எந்த மக்களை காக்கிறோம் என்று சொல்கிறார்களோ அந்த மக்களை அழிக்கக்கூடிய வேளையிலே படிப்படியாக குறைக்கப்பட வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்கள் 500 கோடிக்கு டார்கெட்,
600 கோடிக்கு டார்கெட் 2 நாள்ல, ஒரு நாள் பண்டிகை இல்ல விற்கப்படுகிறது. இன்னைக்கு சாராயம் குடிக்கிறது ஒரு காலத்துல அசிங்கம்னு நினைச்சவன் இன்னைக்கு அதை ஃபேஷன் ஆக்கிக்கிறான். ஃபேஷனா நினைச்சு குடிக்க குடிக்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் குடிக்கிறான், அந்த போதை பத்த மாட்டேங்குது. அடுத்து குவார்டர் அரையா மாறுது, அரை ஃபுல்லா மாறுது, அதுவும் பத்தல. கஞ்சா அடிக்கிறான், அதுவும் பத்தல. அடுத்து என்னடா கிடைக்கும், சிறஞ்சு போடுறான், அதுவும் கிடைக்கல. அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்ப சமுதாயம் மிக மோசமான பாதையில் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆளக்கூடிய அரசாங்கம் இதை விரைவாக கவனம் எடுத்து கண்துடைப்புக்காக திட்டங்களையோ சட்டங்களையோ போடாமல் உண்மையாலுமே இந்த தேசத்தின் மீது அக்கறை இருந்தால், இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மீது அக்கறை இருக்கும் என்று சொன்னால், அவர்களை நல்ல முறையில் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்தியா வல்லரசு ஆக வேண்டும் என்று சொன்னால், போதை இல்லாத தேசத்தை ஆக்குங்கள். நாசா முக்த் பாரத் அபியான் என்கிற உண்மையாக ஆக்குங்கள். போதையில்லா தமிழகத்தை தமிழக முதலமைச்சர் உண்மையாக இரும்பு கரம் கொண்டு இவர்களை ஒடுக்குங்கள். மரண தண்டனையை விதியுங்கள் போதை வஸ்துக்களை விற்கக்கூடியவர்களை என்கின்ற கோரிக்கையை வைத்து நிறைவு செய்கிறேன். வாகுதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மீட்டெடுப்போம், 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 மீட்டெடுப்போம். போதை என்னும் கோரப்பிடியில், போதை என்னும் கோரப்பிடியில், போதை என்னும் கோரப்பிடியில், போதை என்னும் கோரப்பிடியில் சிக்கி தவிக்கும் சமுதாயத்தை, சிக்கி தவிக்கும் சமுதாயத்தை மீட்டெடுப்போம், 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 மீட்டெடுப்போம். போதையில் தவிக்கும் சமுதாயத்தை, போதையில் தவிக்கும் சமுதாயத்தை விதவிதமான போதையினாலே, விதமான போதையினாலே விடுதலை பிள்ளைகளும் அழிகிறது, விடலை பிள்ளைகளும் அழிகிறது, ஆரோக்கியத்தை இழக்கிறது, ஆரோக்கியத்தை இழக்கிறது, ஆயினும் மெல்ல தொலைகிறது. ஆயுள் நல்ல தொலைகிறது. ஜாலிக்காக புகைக்க பழகி, ஜாலிக்காக புகைக்க பழகி, ஜாலிக்காக புகைக்க பழகி, ஜாலிக்காக புகைக்க பழகி, அடுத்தடுத்த போதையில் சிக்கி, அடுத்தடுத்த போதையில் சிக்கி சீரழிந்து அலைகிறது, சீரழிந்து அலைகிறது, சீரழிந்து அலைகிறது. சீரழிந்து அலைகிறது. ஒரு தலைமுறை இங்கே சிதைகிறது, ஒரு தலைமுறை இங்கே சிதைகிறது, ஒரு தலைமுறை இங்கே சிதைகிறது. ஒரு தலைமுறை இங்கே சிதைகிறது. வேண்டாம் வேண்டாம் போதை பழக்கம், வேண்டாம் வேண்டாம் போதை பழக்கம், வேண்டாம் வேண்டாம் போதை பழக்கம். வேண்டாம் வேண்டாம் போதை பழக்கம். மீண்டு வந்தால் உன் வாழ்வு சிறக்கும், மீண்டு வந்தால் உன் வாழ்வு சிறக்கும், மீண்டு வந்தால் உன் வாழ்வு சிறக்கும். மீண்டு வந்தால் உன் வாழ்வு சிறக்கும். இன்பம் என்று நினைத்தாயா, இன்பம் என்று நினைத்தாயா, இறப்பை நோக்கி செல்றாயே. இன்பம் என்று நினைத்தாயா, இன்பம் என்று நினைத்தாயா, இறப்பை நோக்கி செல்கிறாயே. இறப்பை நோக்கி செல்கிறாயே. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தமிழ்நாடு தனிஜமாத் தஞ்சை தெற்கு மாவட்டம் பேராவூரணி கிளையின் சார்பாக நடைபெற்ற இந்த போதைப்பொருள் எதிர்ப்பு பேரணியை சிறப்பாக ஆக்கி கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல அந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு அனுமதியும் பாதுகாப்பும் அளித்த காவல்துறை நண்பர்களுக்கும் உளவுத்துறை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த செய்திகள் வெளிமக்களுக்கு போய் சேர வேண்டும் என்கிற நோக்கத்தில் வந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கும் இதற்கு சவுண்ட் சர்வீஸ் உதவி செய்த ஆனந்த் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த செய்திகளை ஆங்காங்கே நின்று கவனித்துக் கொண்டிருந்த வியாபாரிகள், வியாபார நிறுவனத்தார்கள், அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த எதிர்ப்பு பேரணியிலே நீங்கள்லாம் பங்கெடுத்துக் கொண்டு இறைவனுடைய பேரர்களை பெற்றிருக்கிறீர்கள். இதிலிருந்து நாம் விடுபட்டு செல்வதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக சபை கலையும் என்கிற துவாவை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த துவாக்களை ஓதிக்கொண்டு இந்த சபையை கலைத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.